ஒரு ஸ்டாக் ஆல் டைம் ஹையிலிருந்து 60% மேலே கீழே விழுந்தால் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குவீங்களா? நான் வாங்குவேன். ஏன் அந்த ஸ்டாக்கை வாங்குவேன், என்ன க்ரிட்டீரியா ஃபாலோ பண்ணுற அதை வாங்குறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை டார்கெட் பண்ண போகிறோம், எங்கே பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக்குக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13 மினிட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான ஏரியாவில் முக்கியமான கண்டென்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான ஸ்க்ரீனர் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருவேன். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஸ்டாக் ஏன் ஆல் டைம் ஹைலேருந்து விழுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் நம்ம அந்த ஆல் டைம் ஹைலேருந்து 60% மேலே விழுந்தால் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். ஆனால் என்ன க்ரிட்டீரியா ஃபாலோ பண்ணி வாங்குறது அப்படின்னா வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்தாலும் 60% மேலே அது வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் அதோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் கரெக்டாக இருந்தால் 60% மேலே நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் 70 to 200-300% வரைக்கும் போகும், பேஸ்டு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அது வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டாக் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 60% மேலே கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா? இது வந்து ஜேபி பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 60% மேலே கீழே விழுந்தா நீங்கள் வந்து எப்பவுமே நான் அது எக்ஸாம்பிளுக்காக வந்து லோ டு ஹைன்னு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரைஸ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து, ஓகேங்களா, ஆல் டைம் ஹையிலேருந்து 60% கீழே விழுந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்க்ரீனர் இருக்குது, சார்ட்டிங்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஸ்க்ரீனரை நான் உங்களுக்கு வந்து எதனால் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு தேவையான 2 டூல் இருக்குது. ஒன்று screener.in, இன்னொன்று வந்து charting.com. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இன்னொரு 2 இருக்குது. அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் அந்த 2 டூல் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி இன்கேஸ் ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணுறப்ப தான் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 60% கீழே விழுந்த ஸ்டாக், ஓகேங்களா, அதாவது 61.8 62% மேலே கீழே விழுந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன், ஆர்டர் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதில் என்ட்ரு ஆகும். டார்கெட் எங்கே போகணும்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைலேருந்து 23% ஃபாலோட ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியா தான் நமக்கு டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் சொல்லி இருக்கிறது வந்து புரிஞ்சிருக்கும், புரியாமலே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபிப் டூவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆல் டைம் ஹையிலிருந்து கீழே நான் வந்து விழுந்த வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அகைன் வந்து பார்த்திங்கன்னா அது 62% மேலே போனதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து IEXல இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 60% மேலே கீழே விழுந்தது. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேண்டில் என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 133 114 ப்ரைஸில் என்ட்ரு ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம பை போட்டோம்னா நம்ம ப்ராஃபிட் புக்கிங் எங்கே வரும்னா ஆல்மோஸ்ட் 223 225 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஆல்மோஸ்ட் 230 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு வந்து 618 இல்லாட்டி 236 இந்த ரெண்டில் எந்த லெவலில் நீங்கள் புக் பண்ணாலும் சரி, பேஸ்ட் ஆன் ஃபிப் டூல், நீங்கள் எந்த ஃபிப் டூவில் கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த ஃபிப் டூவில் கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களோட இஷ்டம். ஸ்டாக் செலெக்ஷனும் அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? எந்த ஸ்டாக்கை பை பண்ணணும், எந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்க போகிறது முழுக்க மந்த்லி கேண்டில் தான் இருக்கும், இல்லாட்டி மினிமம் ஆஃப் வீக்லி கேண்டில். ஓகேங்களா? இதில் மெயின் க்ரிட்டீரியாவே இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹையிலேருந்து மோர் தென் 60% ஃபாலோ ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சார்ட்டிங்கில் போய் ஸ்க்ரீனரை எழுதணும். ஓகேங்களா? அதில் ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷனுக்கு நான் வேல்யூவேஷனும் கீழே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபார் சார்ட்டிங்க்கும். அதுக்கப்புறம் வந்து screener.in-க்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து HCCன்ற ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் லோ டு ஆல் டைம் ஹை வந்து மோர் தென் 60% மேலே ஃபாலோ ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80% ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து 60% மேலே வந்தோடனே என்ட்ரு ஆகும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறமும் இது கீழே விழுது, வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கா? இருக்குது. அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் என்ட்ரு ஆகும்போதே வந்துன்னா ஃபுல் ஃபண்டே உள்ளே இறக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சோடு தான் நீங்கள் போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் 30 to 40% மட்டும் தான் இனிஷியல் பேமெண்ட்டாக பண்ணுவீங்க. ஓகே, இனிஷியலாக பை பண்ணுவீங்க. ஆஃப்டர் ஈச் 10% to 15% ஃபாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் another 10 to 15% ஆஃப் அமௌண்ட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா, அதில் 10% எவ்வளோ, 1000 ரூபா, அதை மறுபடியும் நீங்கள் ஸ்டாக்காக வாங்குவீங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து எந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, எந்த ஸ்டாக் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்களோட அனாலிசிஸ் பொறுத்து. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த கனரா பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து மோர் தென் 60% விழுந்துச்சு. விழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணியிருந்தோம்னா உடனே போய் டீப் அடிச்சிட்டான். பட் நீங்கள் வந்து ஒரு 60% பக்கமாக நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு அப்ரோச் இருக்க போகுது. இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறதுங்கிறது தான் இங்கே மேட்ரே. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிலாம் ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு சொல்ல போனால் ஃபிபனாச்சி பேஸ் பண்ண ஒரு கோல்டன் ஜோன் என்ட்ரி, அதாவது நம்ம 618 ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்திங்களா, சேம் ஃபார்முலா தான். ஆனால் அதை நீங்கள் வந்து ஆல் டைம் ஹைக்கு மார்க் பண்ணணும். இன்கேஸ் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கே
நீங்கள் வந்து அது ஃபாலோ ஆகிருக்கும் ஓகேங்களா. அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் தெரியாமல் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகக்கூடாது. குருட்டம்போக்கில் என்ட்ரு ஆகலாம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து க்ரோத்தும் கொடுக்கும், பெட்டராகவே கொடுக்கும். ஈவன் 10 ரூபாய்க்கு கூட அது ஃபாலோ ஆகிட்டு அது 100 ரூபா கூட போகலாம் ஓகேங்களா. அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்மளோட வேல்யூவேஷன், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அது 60% ஃபாலோ ஆனாலும் நமக்கு தேவை ஃபண்டமெண்டலாக அது ஸ்ட்ராங்காக இருக்கா, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இந்த கொச்சின் ஷிப் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸோ வந்து 60% மேலே விழுந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 வரைக்கும் போயிருக்கு, 1700 இருந்து ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 120% ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 1 year 1.5 years இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பில் நமக்கு வந்து மார்ஜின் டபுள் ஆகிற மாதிரி தான் நம்மளோட பிளானே ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் ஓகேங்களா. பட் டெக்னிக்கலும் இருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஏன்னா நம்ம எடுக்க போகிறது லாங் டேர்முக்கு. அட்லீஸ்ட் அது 1 year ஆகலாம், 2 year ஆகலாம், ஈவன் 3 months கூட அது நடக்கலாம் நீங்கள் என்ட்ரானதுன்றது. ஸோ அது நமக்கு தெரியாது. நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். அதை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ ஏறும்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஆதித்யா பிர்லான்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல் டைம் லோ டு ஆல் டைம் ஹை மார்க் பண்ணுறேன். சேம் 618 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு 99 தான் நமக்கு என்ட்ரி, ஐ மீன் டிபி. ஆனால் அவன் போனது பார்த்திங்கன்னா மேலே இன்னும் ரொம்ப தூரம் போயிருக்கான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் கம்யூனிட்டி குரூப்பில் முன்னாடியே கொடுத்துருந்தேன். அவங்கள வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இன்னும் எனக்கு எந்த ரிப்ளையும் பண்ணலை ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக அந்த தான் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீனர் கொயரியர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% அந்த மாதிரிலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 440 ஸ்டாக் பக்கமாக வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில், அதாவது ஆல் டைம் ஹையிலிருந்து மோர் தென் 60% ஃபால் ஆன ஸ்டாக். ஸோ அதுக்கான கொயரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற இந்த கொயரி தான் ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டிங்லேயே யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுலேயே வந்து ஃபண்டமெண்டல்ஸை ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா சார்ட்டிங்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ என்ன க்ரைட்டீரியா நீங்களே கொடுத்து அதை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இது ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் இருக்கிற இது இப்போ இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நமக்கு ஆல் டைம் ஹையிலிருந்து விழுந்த ஸ்டாக்கில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்சிசிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்சிசி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்சிசி எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா, அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ என்சிசி ஓகேங்களா. ஸோ இப்போ அது ஆல் டைம் ஹையிலிருந்து 60% விழுந்திருக்கான்னு பார்க்குறோம் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 64% விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோட ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை செக் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோன்னா பண்ணலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஹாரிசன் வந்து டைம் ஹாரிசன் வந்து மினிமம் 6 months, மேக்ஸிமம் 2.5 years ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 months வரைக்கும் போகும் ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 446 ஸ்டாக் வரைக்கும் இருக்குது, 450 ஸ்டாக் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதையும் அதையும் எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டு கிளாடில் போட்டு இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க ஸ்டாக்கை மட்டும் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏஐ யூஸ் பண்ணி சிம்பிள் தான், ஆனால் அதை நீங்கள் தான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். என்னென்ன ஸ்டாக்குங்கிறதுக்கான லிஸ்ட்டு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் லிஸ்ட் நம்மளால் கொடுக்க முடியாது ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ் ஓகேங்களா. ஸோ என்னால் எந்த ஸ்டாக்கையும் உங்களுக்கு இதை வாங்க வையுங்கன்னால ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்யூனிட்டி குரூப் மேட்டருக்கு வருவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோஸ் போடுறேன், அதிகமாக இன்ஸ்டாகிராம்லேயே ஆக்டிவாக இருக்கேன், நிறையா ரீல்ஸும் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி குரூப் ஆக்சஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து கம்யூனிட்டி குரூப் ஆக்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். பழைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட ஆல்ரெடி குரூப்பில் இருந்ததுக்கான எக்ஸிஸ்டிங் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணிக்குவேன். அதுவும் வந்து அவங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரேடிங் பிஎன்எல் ஆர் அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னல் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ ஈவன் கோர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் நிறையா கோர்ஸ் செல் பண்ணுறீங்க அப்படின்னு, நான் இது வரைக்கும் மொத்தமாகவே 18 பேர் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, வரவங்களே நான் வாங்க வேணான்னு சொல்லி அவங்க மண்டையை கழுவிட்டு அனுப்பிச்சுட்ருவேன் ஓகேங்களா. அதையும் மீறி நான் படித்து அவனு சொல்கிறவங்கள மட்டும் தான் சேர்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த ஒரு வீடியோவும் போட்டேன். அந்த வீடியோவையும் ஒவ்வொரு டைம் எல்லாத்துக்குமே அந்த வீடியோவையும் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் செல் பண்ணுங்கிறது இங்கே நோக்கம் இல்லை. ஸோ அப்புறம் ஏன்டா கோர்ஸ் செல் பண்ணுறேன், நான் ஃப்ரீயாக கொடுத்தப்போ யாரும் நீங்கள் என்ன மதிக்கலை. ஸோ அதனால நான் வந்து கோர்ஸ் செல் பண்ணுறேன். காசு எப்பவுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தா அதோட மதிப்பு தெரியாது, பே பண்ணி வாங்கினா தான் அதோட மதிப்பு தெரியும்னு சொல்லுவாங்களா. ஸோ சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற வரைக்கும் நான் கொடுத்தேன், கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே ட்ரெயின் பண்ணேன், என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இனஃப். ஸோ இப்போ வந்து நெஃப்டிக்கு வருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஆக்சுவலாக 2 weeks பிஃபோரே வந்து கொடுத்துட்டேன். மேலே போகுதுன்னு அவசரப்படாதீங்க. அவன் வந்து மேலே 24,600க்கு மேலே ஹோல்டு பண்ணி வீக்லி கேண்டில் அபோவ் ஆவரேஜ் வால்யூம், அதாவது ப்ரீவியஸ் 2 weeksோட இருக்கக்கூடிய வால்யூமை விட அபோவ் ஆவரேஜ் வால்யூமில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பிரேக் அவுட், எய்தர் இல்லாட்டி இது லிக்விடிட்டி ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆவான்னு சொல்லிட்டு ஸோ ஆஸ் பர் அவர் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் நடந்துச்சு ஓகேங்களா.
ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து தரமாக கீழே விழுந்துட்டு நம்மளோட ரிவர்சல் ஜோன் டேப் பண்ண, அதாவது எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, அதுக்கப்புறம் ஹாஃப்வேர் ஜோன், இந்த 3 கம்பைனான ஒரு ஏரியா 24,000 அதை வந்து டேப் அடித்தான். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 24,000 ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ் பக்கமாக மேலே ரைஸ் ஆகிட்டான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மகளே. ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து கொடுத்துருவோம். நம்ம வந்து பையா செல்லாங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா யூ கேன் மேக் அ ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரீயாகவே நிறையா யூடியூப் வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட் நிறையா இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ சும்மா எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடாது. நீங்கள் கொஞ்ச நாச்சும் எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டாக்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபால் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு 60% மேலே கீழே விழுந்த ஸ்டாக் மறுபடியும் 60% பக்கமாக, அதாவது 100% to 150% வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு 2 years 3 years இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டில். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.